நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ரன்னிங் த ஸ்லைட் ஷோ. டு ரன் த ஸ்லைட் ஷோ do ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ். நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற ஸ்லைட்ஸ் எல்லாமே ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் எஃபெக்ட்ஸ், ட்ரான்சிஷன், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்ஸ், கிராஃபிக்ஸ், டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ், கலர்ஸ், சைஸ் எல்லாமே ஆட் பண்ணது எல்லாமே என்ன பண்ணுறோம், ஃபைனலாக வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கிளிக் த ஸ்லைட் ஷோ ஆப்ஷன், ஸ்லைட் ஷோ ஆன் த மெயின் மெனு பார். மெயின் மெனு பார் மூலிமா என்ன பண்ணலாம், நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா, இங்கே பாருங்கள் மெனு பாஸ் இருக்கா, ஸ்லைட் ஷோ மெனு பாரில் ஸ்லைட் ஷோ F5 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எத்தனை ஸ்லைட் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அது என்ன ஆகிடும், ஒன் பை ஒன்னாக வியூ பார்க்கலாம். கிளிக் த ஸ்லைட் ஷோ பட்டன் presentation toolbar or the slide sorter toolbar. Okay, press F5 or F9 if the slide transition is automatically after X seconds. Let the slide show run by itself. One by one ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருக்கும். If the slide transition is on mouse click, do one of the following to move from one slide to the next. ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், டைம் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மவுஸ் கிளிக் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிற மாதிரியும் நம்ம ஸ்லைட் செட் பண்ணிக்க முடியும். யூஸ் த ஏரோ கீஸ் ஆன் த கீபோர்ட் டு கோ த நெக்ஸ்ட் ஸ்லைட் ஆர் டு கோ பேக் டு த ப்ரீவியஸ் ஒன். நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் ரைட் ஏரோ யூஸ் பண்ணி, அப் டவுன் ஏரோ யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒன் பை ஒன்னாக அப் அண்ட் மூவ் வந்து பண்ண முடியும். கிளிக் த மவுஸ் பட்டன் டு அட்வான்ஸ் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ப்ரெஸ் த ஸ்பேஸ் பார் ஆன் த கீபோர்ட், அட்வான்ஸ் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஒன் பை ஒன் என்ன பண்ணிக்கலாம், நம்ம மூவ் பண்ணி பார்த்துக்க முடியும். சரி, எப்படி வந்து ஷோ பண்ணி பார்க்குறது ஃபைனலாக, ஸ்லைட் ஷோ யூஸ் பண்ணி F5 ஆர் F9. ஓகே, ரன்னிங் த ஸ்லைட் ஷோ யூஸிங் ஷோ மெனு. ரன்னிங் த ஸ்லைட் ஷோ யூஸிங் ஸ்லைட் ஷோ பட்டன் ஃப்ரம் த டூல் பார் லைக் இங்கே இருக்குது பார்த்துங்க, ஸ்லைட் ஷோ F5 ஃபைனலாக இருக்கா, இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டூல் பாரில் இருக்கிற இந்த ஐக்கானை யூஸ் பண்ணி நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியும். when you advance past the last slide, the message click to exit presentations appear. Click the mouse or press any key to exit the presentation. To exit the slideshow at any time, including at the end, press the escape key கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்லைடு முடிச்சிட்டோன்னே என்ன ஆகிடும், நெக்ஸ்ட்டு நார்மலாக வந்து ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வியூ பார்த்துட்ட பிறகு சேவ் பண்ணுறோம். சேவிங் ஏ ப்ரெசன்டேஷன். இன் ஆர்டர் டு சேவ் ஏ ப்ரெசன்டேஷன், ஃபைலில் போய்ட்டு கிளிக்குள்ள என்ன பண்ணுறோம், சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம். அப்படின்னா ப்ரெஸ் Ctrl+S கீ வந்து ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், சேவிங் ஏ ப்ரெசன்டேஷன் யூஸிங் ஃபைல் மெனு லைக் சேவ். ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீபோர்ட் மூலிமா Ctrl+ ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபைல் நேம் வந்து நம்ம எந்த லொக்கேஷனில் வேணாலும் நம்ம யூசர் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஃபைல் நேம் வந்து ப்ராப்பராக கொடுத்துட்டு எந்த லொக்கேஷன்ன்றதை பார்த்துக்குங்க, சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, எப்படி அப்படின்னா சேவ் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி. ஆஃப்டர் கிவிங் சேவ் ஆப்ஷன், இம்ப்ரெஸ் வில் ஓப்பன் ஏ டயலாக் பாக்ஸ் ஆஸ்கிங் த நேம் இன் which this file should be saved. The default file extension for Impress is .odp. இது ஒன் மார்க்கில் கேட்பாங்க. .odpன்றது தான் இந்த ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் ஃபைலோட ஃபைல் ஃபார்மேட் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள் ஓடிபி ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கீழே ஃபைல் டைப் என்ன இருக்கும், .odpன்னு இருக்கும். ஓகே, யூ கேன் ஆல்சோ எக்ஸ்போர்ட் த ப்ரெசன்டேஷன் டைரெக்ட்லி ஆஸ் த பிடிஎஃப். இதை பிடிஎஃபாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபைல். ஓகேவா, எந்த ஒரு எடிட்டும் பண்ண முடியாது. ஃபைனலாக நம்ம ஆல் ஸ்லைட்ஸ் ஒரு 10 ஸ்லைட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம், அதை பிடிஎஃபாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஷோ எக்ஸ்போர்ட்டிங் த பிடிஎஃப் ப்ரெசன்டேஷன் டைரெக்ட்லி ஆஸ் பிடிஎஃப். இது வந்து ஃபிகர் 8.39 கொடுத்துருக்காங்க. 39 லைக் திஸ். இங்கே பாருங்கள், இதில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் ஆஸ் பிடிஎஃப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா, லிசன். நெக்ஸ்ட் பாருங்கள், மாஸ்டர் ஸ்லைட்ஸ். எ ஸ்லைட் மாஸ்டர் இஸ் எ ஸ்லைட் தட் இஸ் யூஸ்டு ஆஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் அதர் ஸ்லைட்ஸ். இஸ் சிமிலர் டு த பேஜ் ஸ்டைல்ஸ் இன் ரைட்டர். It controls the basic formatting for all slides based on it. A slideshow can have more than one slide master. இந்த ஸ்லைட் மாஸ்டர் தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம க்ரியேட் பண்ண அந்த 10 ஸ்லைடுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்லைட் மாஸ்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த ஸ்லைட் மாஸ்டரில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு, கிராஃபிக்ஸ், ஆடியோ, வீடியோ எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். A slide master has a defined set of characteristics including background color, graphic,
gradient objects such as logos, decorative lines and other graphics in the background, header, footer, placement and size of the text frames and the formatting of a text. இது எல்லாமே சேர்ந்தது என்னது மாஸ்டர் ஸ்லைடில் வந்து இருக்குது. ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்லைட் மாஸ்டர்ஸ் ஆர் கண்ட்ரோல்ட் பை ஸ்டைல்ஸில் இருக்கும். நம்ம ஸ்டைல்ஸில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம். த ஸ்டைல்ஸ் ஆஃப் எனி நியூ ஸ்லைட்ஸ் யூ கிரியேட் ஆர் inherited from the slide master from which it was created. In other words, the styles of the slide masters are available and applied to all slides created from the slide master. Changing a styles in a slide master results in changes to all the slides based on the slide master. It is however possible to modify each individual slides without affecting the slide master. நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் ஜென்ரலாக 10 ஸ்லைட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 ஸ்லைட்ஸ் நீங்கள் கலர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், எல்லா ஸ்லைட்ஸுமே அப்ளை ஆகும். அப்படி இல்லை பர்டிகுலராக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் தனித்தனியாக பேக்ரவுண்ட் டிசைன், கலர்ஸ், ட்ரான்சிஷன் எல்லாமே இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்லைட் மாஸ்டர் பேஸ் பண்ணி. ஓகேவா, இங்கே பாருங்கள். ஃபைனலாக நெக்ஸ்ட் பாருங்கள், சேவ் ஆஸ் கொடுக்குறோம். சேவ் ஆஸில் பாருங்கள் அன்டைட்டில் வந்திருக்கா, .odpன்னு வந்திருக்கு. டு சேவ் த எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட், அப்படிலாம் கரண்ட் டாக்குமெண்ட் சேவ் பண்ணுறதுக்கு Ctrl+S கொடுத்தீங்கனால என்ன பண்ணிக்கலாம், கரண்ட் ஸ்லைடை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவிங் ஏ ப்ரெசன்டேஷன் அண்டர் வேரியஸ் ஃபைல் டைப். இப்போ இதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா .ppt அப்படின்ற ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா .odp. ஓகே, .odp ப்ரெசன்டேஷன் ஃபைல் ஃபார்மேட் ஓப்பன் ஆஃபீஸாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் .odp. ஓகே லிசன், இங்கே பாருங்களேன், நம்ம 4 வியூ டேப்ஸ் வந்து பார்த்தோம். அந்த 4 வியூ டேப்ஸ் பாருங்களேன், நார்மல், அவுட்லைன், ஹேண்ட் அவுட்ஸ், ஸ்லைட் ஷார்ட்டர். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம், 10 ஸ்லைட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அதை என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட்டிங் ஆஸ் பிடிஎஃப். இங்கே பாருங்கள், ஐகான்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம பிடிஎஃபாக எந்த ஒரு எடிட்டும் பண்ணாமல் போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டாக சேஞ்ச் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட் த ப்ரெசன்டேஷன் டைரக்ட்லி ஆஸ் பிடிஎஃப் வயா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் cannot be created, ஆல்ரெடி இருக்கும், அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணவே முடியும். கிளிக் வியூ மாஸ்டர் அண்ட் ஸ்லைட் மாஸ்டர். இட்ஸ் பாசிபிள் டு வியூ த மாஸ்டர் ஸ்லைட்ஸ் இன் two styles. The first one slide master and note master. Slide master and note master. Slide master views like இப்படி தான் இருக்கும். நம்ம என்னென்னலாம் செஞ்சுருக்கோமோ அது என்ன பண்ணியிருக்கோம், ஷார்ட் ஃபார்மில் நமக்கு ஷோ பண்ணோம். ஸ்லைட் master view. A new master slide can be created either by using the master view dialog box or by right click slide in the slide pan. Slide pan யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா மாஸ்டர் ஸ்லைட் மாஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்க முடியும். The renaming the master slide is also done by the same procedure. Master slide will be closed by using the close master view in the master view dialog box. இது பாருங்க, notes master view. இந்த 1 by 1 நம்ம வியூ பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். அப்படின்னா தேவையில்லை அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் மாஸ்டர் வியூ யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். கிரியேட்டிங் நியூ மாஸ்டர் யூஸிங் மாஸ்டர் வியூ அண்டு ரைட் கிளிக் ஆப்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கிரியேட்டிங் கிராஃபிக் ஆப்ஜெக்ட்ஸ்.